நீ இங்கே வா நேரம் ஒதுங்கி. शुभं करोति कल्याणम् आरोग्यं धनसम्पदां शत्रुबुद्धिविनाशाय दीपज्योतिर्नमोऽस्तुते दीपज्योतिर्परब्रह्म दीपोज्योतिर्जनार्दन दीपो हरतु मे पापम् दीपज्योतिर्नमोऽस्तुते कराग्रे वसते लक्ष्मी करमध्ये सरस्वती करमूले तु गोविन्दः प्रभाते करदर्शनम् वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरवे देव सर्वकार्येषु सर्वदा. வெரி குட். பிரார்த்தனை. நம்ம அந்த கவினையா வந்திருக்காரா? அக்ஷிதா கவினையா? இல்லை, வந்திருக்கோங்க ஜி. பாடு, பிரார்த்தனை சொல்லு. கரத்தனை யானை முகத்தினை இன்பில் இளம்பிரை போலும் மேற்றினை நந்தி வசந்தனை ஞான கொழுந்தினை முந்தில் வைத்தடி போற்றுகின்றோமே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. ஓ, திருப்பாவை அச்சுதாஷ்டகம். தர்ஷினி பாடு. अच्युतं केशवं रमनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरम् अच्युतं केशवं रमनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरं श्रीधरं माधवं गोपिकावल्लभं रुक्मिणीरायणं रुक्मिणी जानकीरायणं रामचन्द्रं भजे श्रीधरं माधवं गोपिका वल्लभं जानकीरायणं रामचन्द्रं भजे अच्युतं केशवं रमनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरम् माधवं माधवं श्रीधरं राधिकाराधितं अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितं हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे इंदिरा मंदिरं चेतसा सुंदरं देवकी नंदनं नंदनं संबले इंदिरा मंदिरं चेतसा सुंदरं देवकी नंदनं नंगजं संबले अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीरायणं रामचन्द्रं भजे हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे विष्णवे जिष्णवे संखिने चक्रिणे रुक्मिणी रागिने जानकी जानये विष्णवे जिष्णवे संखिने चक्रिने रुक्मिणी रागिने जानकी जानये अच्युतं केशवं कृतं नारायणं
कृष्णदामोदरं वासुदेवं हरं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीरायणं रामचन्द्रं भजे। हरे कृष्ण 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 हरे हरे राम राम हरे हरे राम राम हरे राम हरे। திருப்பாவை பாருங்க, நான் பேர் கொடுக்க சொன்னேன். இந்த ஸ்ரீவர்ஷினியை பாருங்க. இவ வந்து போன ஒரு 4-5 நாள்ல எல்லாத்தையும் ரெடி பண்றேன், நானே எல்லாம் பண்றேன் ஒரு நாள் அப்படின்னு அதுக்காக உழைச்சு மனப்பாடம் பண்ணி சிலதெல்லாம் புதிய தெரியாத விஷயத்தை கத்துண்டு நீ பாருங்க, திருப்பாவைக்கு மற்ற யாரும் பேர் கொடுக்கல. இன்னைக்கு அவரே திருப்பாவை பாடுவார். ஸ்ரீவர்ஷினி திருப்பள்ளி எழுச்சியும் திருப்பாவையும். திருப்பள்ளி எழுச்சி. நான் இப்போ திருப்பள்ளி எழுச்சி சொல்றேன். தமேவ மத்வா திருமலை ஆண்டான் அருளி செய்தது. தமேவ மத்வா பரவாசுதேவம் ரங்கேசயம் ராஜவதர்ஹனீயம் பிராபோதிக்கிம் யோகிருத சுக்திமாலாம் பக்தாங்கிலேனும் பகவந்த மீடே. திருவங்க பெருமாள் அருளி செய்த தனியங்கள். மண்டங்குடி என்பர் மாமரையோன் மண்ணியசி தொண்டரடுப்பொடி தொன்னகரம் வண்டு தினத்த வயல் தன்னரங்கத்தம்மானை பள்ளி உணர்த்தும் பிரான் உதித்த ஊர். இப்போ நான் செகண்ட் திருப்பள்ளி எழுச்சி சொல்றேன். கொழுங்கொடி முல்லை கொழுமலர நபி கூர்ந்தது குணதிசை மாறுதம் இதுவோ எழுந்தன மலரனை பள்ளி கொல்லன்னம் ஈன் பணினேந்து தம்மிருஞ்சிற குதறி விழுங்கிய முதலையின் பிளம்புரை பேர்பாய் வெள்ளியூர நடன் விழுத்தினு கணுங்கி அணுங்கிய ஆணையின் அருந்துயிர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே. ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செய்த சாஸ்கிருதனியன். நீலாதுங்க ஸ்தனகிடத்தி சுத்தமுத்போத கிருஷ்ணம் பாராத்யம் சம்சுதிர சிரசித்தமத்ய பயந்தி சோச்சிஷ்டாயாம் சஜினிகலிதம் யாபலாத்கிருத்ய புங்கே போதாதஸ்யை நம இதம் பூயே வாஸ்து பூயஹ. ஸ்ரீ உயர்கொண்டார் அருளி செய்த தமிழ் தனியன்கள். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியுள்ள வல்ல பல்வலையாய் நாடி நீ வெங்கடவர்க்கே நெவிதி என்ற இம்மாற்றம் நாம் கொடவா வண்ணமே நல்கு. நான் இப்போ 17 பாஸ்டம் திருப்பாவையில சொல்றேன். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் உணர்ந்த கோபாலால் எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுங்குடை குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதை அறிவுராய் அம்பரம் மூடறுத்து ஓங்கியுலகந்தா உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் சம்பர்களடி செல்வ பலவேவா உம்மியும் உறங்கேலோர் எம்பாவாய். அதுக்கு அந்த கோஷம் என்ன கடைசியில ஆண்டாள் திருவடி சரணம். அடுத்து திருவெம்பாவை பிரீத்தி. இந்த வர்ஷினி இப்போ 4ஆம் கிளாஸ்ல படிச்சுட்டு வந்திருக்கிற மாதிரியே இந்த பிரீத்தி வந்து 5ஆம் கிளாஸ் இந்த மாதிரி படிக்கும்போது கீதை வகுப்பு வந்தார். இப்போ பெரிய பொண்ணாயிட்டா. திருவெம்பாவை 17வது திருவெம்பாவை. பிரீத்தி என்ன பெயர்ல இருக்கு? நீ பிரீத்தின்னு தான் இருக்கேன். சரி, வீடியோ ஆன் பண்ணு. ஆன் பண்ணிட்டேன். சரி வா. இல்லையே, எனக்கு வரலையே வீடியோ. 2 பிரீத்தி இருக்காடா. ஆரம்பி. வீடியோ இருக்கு. எனக்கு என்னுடைய லேட் ஆகும் போல இருக்கு. ஆரம்பி. நீ செங்கடவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்கூன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கய பூம்புனல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.
தேவாரம் அபிராமி அந்தாதி. வேற யாராவது இருக்கீனா? அபிராமி அந்தாதி வர்ஷினி பாடு. நான் இப்போ 51 அபிராமி அந்தாதி சொல்றேன். அரணம் பொருள் என்ற அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரண் அன்று அழிய முனித்த பெம்மானும் முகுந்தருமே. சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. ஒரு சொல்றேன் இல்லையா? சரி. தேவாரம் யாராவது இப்போ வர்ஷினி நீ தேவாரம் இல்லை இல்லையா? சரி பாடு. தேவாரம். தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் தோடுடைய செவியன் விடையேறிய தூவன் மதிசூடி காடுடைய சுடலை படி பூசிய நுள்ளம் கவர்கள் வன் என்னுள்ளம் கவர்கள்வன் என்னுள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா ஏடுடைய மலரா உன்னை நான் பணிந்தேன் அருள் செய்த பீடுடைய பிரமாபுரமே பெம்மானிவனன்ற திருச்சிற்றம்பலம். தேவி திருப்புகள் திருப்புகள் என்ன நீ தெரிந்தத பாடு. தெரியும் இல்லையா? துள்ளு மத வேல் கை கணையாலே தொல்லை நடு நீல கணையாலே மெல்ல வரும் சோலை குயிலாலே மெய்யுரக மாலை தழுவாயே தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமார திரலோனே வள்ளல் தரும் ஞான கலலோனே வள்ளி மனவாழ பெருமாளே வள்ளி மனவாழ பெருமாளே. ஹரஹரோ ஹர. திருப்புகளுக்கு நீங்க வேற யாராவது பேர் கொடுத்திருக்கீங்களா? இன்னைக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. யாரெல்லாம் நீங்க வரீங்களோ. சந்தோஷ் திருப்புகள் திருப்புகள் பாடுவா பாடு. கர்ப்பமாக நம் தாயாரிடம் வைக்கப்படுவதிலிருந்து கடைசியில் தகனமாகிற வரையில் நம்மை சுத்தப்படுத்த
சாஸ்திரங்களில் 40 சாசாரங்கள் சொல்ல இருக்கிறது. அவற்றோடு இயேசுமலை அவற்றோடு அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், சம்சம், இந்திரிய நிக்கிரகம் இவற்றையும் நம்மால் அது அடச்சிக்கப்பட்டால் நாம் அழுக்குகள் எல்லாம் போய் நாம் உண்மையில் யார் சுவாமி என்பவர் யார், பரமசத்திரம் என்பது என்ன என்பதை எல்லாம் அறிகிற நீ பக்குவம் உண்டாகும். வேற ஏதோ பண்ணிட்டு இருக்க. திருப்புகழ் இல்லையே இது. சரி, திருப்புகழ் நீ நமக்கு பாருங்க, இந்த இங்கிலீஷ் நம்மளை எப்படி அழிக்கிறது பாருங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்னு சொல்லிட்டு தமிழ் படிக்க தெரியல நிறைய பேர். நான் சந்தோஷம் மட்டும் சொல்லலை, ரொம்ப பெரிய ஒரு கொடுமை இது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு வாழ்க்கையில் தமிழ் மீடியத்தில் படித்தாலோ தமிழை நல்லா படித்தாலோ வாழ்க்கையில் எந்த நஷ்டமும் ஆகாது. 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எல்லாரும் தமிழில் தான் படிக்கணும், தன்னுடைய தாய்மொழியை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். ஆனால் வெறும் இந்த இங்கிலீஷ் பூதம் நமக்குள்ளே ஏறி உட்காந்துருக்கு. இன்னைக்கு பாரு, இங்கிலீஷ் வெள்ளக்காரனுடைய கிறிஸ்துவ புது வருஷத்தை எல்லாம் ஊர் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கான், பட்டாசு வெடிக்கிறான். அப்போ வெள்ளக்காரன் போவான் நம்ம தெரு வழியா குதிரை மேலே. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் கோலம் போட்டு மார்கழி மாத கோலத்தை ஹாப்பி நியூ இயர்னு எழுதுவான். அவனுக்கு சரி இவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க இல்லை, இவங்களால நமக்கு ஆபத்து இல்லைன்னு நம்மளோட ஃப்ரெண்ட் ஆகும். அவனை சந்தோஷப்படுத்த செய்தது இன்னைக்கு நாம் அடிமையாகிட்டு வெளியில் வந்து கூட இன்றைக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு இருக்கோம் ஒருத்தர். என்ன பண்ணுறது, ரொம்ப வெட்கக்கேடு. தமிழ் எப்படி மெதுவாக இருக்கு பாருங்க, நல்ல சரளமாக படிக்க தெரியல தமிழ். இவன் நான் சந்தோஷம் சொல்லலை, இது மாதிரி ஆயிரக்கணக்கான குழந்தைங்க இப்படிதான் இருக்கு. இப்போ எவ்வளவு ஸ்பஷ்டமாக உச்சரிக்கிறா பாரு இவளுடைய அந்த திருப்புகள். இதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்லை. அவங்க பிறந்தது வைஷ்ணவ குடும்பத்தில், திருப்பாவை தெரியும், விஷ்ணு சம்பந்தமான விஷயங்கள் தெரியும். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்காக கத்துண்டு திருப்புகளை மனப்பாடம் பண்ணி அவ்வளோ ஸ்பஷ்ட உச்சரிப்பு. இதெல்லாம் நம்ம குழந்தைகள் நம்ம மனசில் ஒரு எண்ணம் வரணும், நாம் இந்த மாதிரி செய்வோம். எனக்கு முதல் வருஷம் பிரஜான்னு ஒரு பொண்ணு, அதே போல் 5ஆம் கிளாஸ் அடுத்து ஒரு சமயம் ஒரு கவி நவநீதா அப்படின்னு காஞ்சிபுரத்தில், இப்போ அவள் +2 முடிச்சிட்டா. அந்த மாதிரி சின்ன வயசுல இதெல்லாம் நம்ம நிறைய கற்றுக்கணுங்கிற ஆசை வரணும். கற்றுக்கிறோம், எவ்வளோ கற்றுக்கிறோம் அதில் கணக்கு இல்லை. பட் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ஆர்வம் இருக்கணும். சரி, பரவாயில்ல. திருப்பணி வேற ஏதோ படிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான். சந்தோஷ். அபிராமியன் தேவாரம் திருப்புகள். தேவி சப்தசதி ஸ்மிருதி. இன்னைக்கு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா. பாடுவியா? யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. யா தேவி சர்வபூதேஷு ஸ்மிருதி ரூபேண சம்ஸ்திதா. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. எந்த தேவி? நினைவு, ஸ்மிருதி,
நினைவுங்கிற வடிவத்துல நம்ம உயிர்கள்ல நிலைத்து உட்கார்ந்திருக்கிறாளோ அந்த தேவிக்கு நமஸ்காரம். பறவைகள் பாருங்க, அப்படியே ஆயிரக்கணக்கில் அங்கிருந்து ஒரு திசையில பறக்கும் நதியை நோக்கி, அதனுடைய தீனி கிடைக்கக்கூடிய இடத்துல நோக்கி. சாயங்காலம் கரெக்டா தன்னுடைய இடத்துக்கு தான் திரும்பி வரும். வழி மாறி போச்சு, எப்படி எங்க போனேன்னு தெரியாது, ஞாபகம் இல்லை, இந்த விஷயம்லாம் கிடையாது. இது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு. நினைவு ஸ்மிருதி ரூபேண சுஸ்திதா. பஜனை யார் இருக்கிற? ஆதர்ஷ். பஜனை ஆதர்ஷ். வைதேகி இருக்கா? சரி, ஆதர்ஷ் வரலையா? ஜி பரீட்சித்து வந்திருக்கான். பரீட்சித்து பஜனை செய்வானா? பஜனை செய்ய மாட்டான் அவன், கீதை படிப்பான். பகவத்கீதை சொல்லுவான். கீதை வரும் அடுத்தது. வர்ஷினி. நான் வேற வைதேகி ரெடியா இருந்தா வைதேகி பாடு பஜனை. வைதேகி அன்மியூட் பண்ணிக்கோ. என்ன பேர்ல இருக்காவ? அபராஜிதா வைதேகி ரெண்டு பேரும். ரெண்டு பேர் பேர்ல இருக்கான்னு என்ன பேரு? நான் எனக்கு தேடணும். அபராஜிதா வைதேகி ரெண்டு பேரும் எழுதிருக்கு. அப்படியா? சரி, ஆரம்பி. पाहि पाहि गजानना पार्वती पुत्र गजानना मूषिक वाहन गजानना मोदक हस्त गजानना गजानना विलंबित सूत्र गजानन वामन रूप गजानन महेश्वर पुत्र गजानन विघ्न विनायक गजानन तव पाद नमस्ते गजानन पाहि पाहि गजानन पाहि पाहि गजानन. இப்ப அங்க என்ன மணி டைமு சிங்கப்பூர்ல? சிங்கப்பூர்ல 9 மணியா? 8:30. சரி, நீ இப்ப பஜனை பாட போறியா? இல்ல, நான் கதை சொல்ல போறேன். அப்புறம் சரி. விட்டல் நாதோபாசனை நீ பாட. இரு ஒரு நிமிஷம், விட்டல் இரு, இவளுக்கு அப்புறம் நாதோபாசனை. ವನಮಾಲಿ ರಾಧಾ ರಮಣ ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ. ವನಮಾಲಿ ರಾಧಾ ರಮಣ ಗಿರಿಧಾರಿ ಗೋವಿಂದ. ನೀಲಮೇಘ ಸುಂದರ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ. ಭಕ್ತವಚನ ಮಂತರ ಭಾನುಕೋಟಿ ಸುಂದರ ನಂದ ನಂದ ಗೋಪ ಬೃಂದ. ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ. ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ ಹರಿ ನಾರಾಯಣ 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 ಗೋವಿಂದ. ಗೋವಿಂದ ನಾಮ ಸಂಕೀರ್ತನಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ. யாரே? விட்டல் நாதோபாசனை 2 தடவை முயற்சி பண்ணினோம், சரியா அது முடியல. இன்னைக்கு இந்த குழந்தை 7 வயசு குழந்தை, அவன் மிருதங்கத்தால உபாசனை செய்வான். விட்டல் ஆரம்பி. எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியல. நீ ஆரம்பிச்சா தெரியும். நீ சொல்லு, ஆரம்பி. ஓ ஆரம்பி.
கேட்கலம்மா. ஓ, நீ நேற்று டெஸ்ட் பண்ணலையாடா? ஏன் இப்படி ஆறுது? பக்கத்தில் வை மொபைலை, மைக்கை. வாஷி அடு. ஆ, என்ன ப்ராப்ளம் இது? கேட்கல. அதான் பரவாயில்ல. வாசி வாசி அண்ணா. அன்னைக்கு வயலின் அன்னைக்கு ஒரு வயலின் கேட்டது, ஃப்ளூட் கேட்டது கரெக்டா? அவனுடைய முகத்தை பாரு. எனக்கு அப்புறம் வித்யானந்தி எனக்கு அப்புறம் வந்து ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி நாளைக்கு நம்ம இதில் சேர்க்கலாம், ஷேர் பண்ணலாம் அந்த ஸ்க்ரீன். ரொம்ப சந்தோஷம் விட்டல். எங்க காது கேட்கல, அவனுக்கு கேட்டிருக்கும். ஆனா ரொம்ப சந்தோஷம். நல்ல பெரிய நல்ல இதில் ஃபோக்கஸாக மற்ற எல்லாம் பண்ணிட்டு இதையும் தொடரணும். ஸ்கூல் படி, பெரிய படிப்பு படி, இந்த மிருதங்கத்தை சங்கீதத்தை விடக்கூடாது. அடுத்தது கதை. தஸ்மை. ஹரே கிருஷ்ணா தாத்தா. வால்யூம் கரெக்டா வச்சுக்கோ. கேக்குதா தாத்தா? கரெக்டா ஹோல்டு பண்ணு. கேக்குது, ரொம்ப மைல்டா கேக்குது. அப்படியா? ஆரம்பி. இன்னைக்கு வந்து ரமண மகரிஷியோட கதை பார்க்க போறோம். அவர் வந்து திருவண்ணாமலையில் இருந்தார். நல்ல ஹெல்த்தியாக தான் இருந்தார். ஆனால் 1947 அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கு அடுத்த வருஷம் அவருக்கு வந்து ஒரு சின்ன மரு வந்து அவருடைய கையில் வந்தது. இதை பார்த்துட்டு அவங்களோட சிஷ்யர்கள் ஒரு சர்ஜனை சென்னையிலேருந்து கூப்பிட்டாங்க. அந்த சர்ஜன் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான போன் கேன்சர்னு சொன்னாங்க. இம்மிடியேட்டாக சர்ஜரியும் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால ரமண மகரிஷி உடனே சென்னைக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே வந்து சர்ஜரி தியேட்டரில் வந்து அனஸ்தீஷியா போடும்போது ரமண மகரிஷி வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் அப்படியே இருக்கிறேன், எனக்கு அனஸ்தீஷியா வேணான்ட்டு திருப்பி சொல்கிறது டாக்டர் கேட்கல. அதுக்கப்புறம் கடைசியாக டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, நான் அனஸ்தீஷியா போடல, ஆனால் சர்ஜரி ஆரம்பித்தக்கப்புறம் நீங்கள் கத்துனீங்கன்னா நான் அனஸ்தீஷியா போடுவேன், அது ஓகேவான்னு கேட்டாங்க. ரமண மகரிஷி அதுக்கு ஓகேன்னு சொன்னாங்க. கரெக்டாக 6 ஹவர்ஸ் சர்ஜரி நடந்தது. அனஸ்தீஷியா இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க வந்து சர்ஜரி முடித்தாங்க. இது வந்து சாக்ஷி பாவோட எக்ஸ்ட்ரீம் லெவல் கேஸ், விட்னஸ் கான்ஷியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து முடியும்னு நினச்சா நம்மளால பண்ண முடியும், நம்மளால முடியாதுன்னு நினச்சா நம்மளால பண்ண முடியாது. தேக உணர்வு அப்படின்னு அதை நம்ம சொல்லலாம். இந்த தேகம் சின்ன ஊசி குத்தினா நமக்கு வலிக்கிறது. ஸோ நம்ம இது தேகம்தான் நான் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இந்த ஊசி குத்தினா தேகத்துக்கு தான் குத்துறதுன்னு சொல்லி நம்மளால் அதுக்கு தாண்டி மேலே உயர முடியும். இப்போது அத்லெட்டிக்கில் 40 கிலோமீட்டர் ஓடுறான், ஃபஸ்ட்டு வரான். அவன்கிட்ட கேளு, ஹவு டு யூ ஃபீல்? ஓ, ஐ எம் ஆன் தி டாப் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிமா. ஹவு இஸ் யுவர் பாடி? ஹவ் ஆர் யுவர் லெக்ஸ்? உன்னுடைய கால் எப்படி இருக்கு? அது பெயினிங், கால் வலிக்கிறது, ஆனால் ஐ எம் ஆன் தி டாப் ஆஃப் தி வேர்ல்டுங்கிறான். இதுதான் அந்த பாடி கான்ஷியஸ்னஸை தாண்டி வருவது. நீ சொன்ன சம்பவம் வந்து ரமண மகரிஷியோடைய அந்த ஒரு விஷயத்தை, நிறைய சாதுக்கள் அப்படி இருந்திருக்காங்க. பாடி கான்ஷியஸ்னஸ்லேருந்து
கொஞ்சம் மேலே எழும்புறது, அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. சரி, ரொம்ப சந்தோஷம் தஸ்மை. ஆம், என்ன நீ கதையும் சொல்ல போறியா ஸ்ரீவர்ஷினி? வா. நான் இப்போ முதல் ஆழ்வார்களோட வைபவம் பத்தி சொல்ல போறேன். ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேரு. அதுல முதல் 3 ஆழ்வார்கள் தான் முதல் ஆழ்வார்கள் யாருன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்கை ஆழ்வார் 3 ஆழ்வார்களும் ஐப்பசி மாசத்துல ஒரு நாள் கழிச்சு பிறந்தாங்க. அவங்க இருந்த வருஷம் வந்து சித்தார்த்தி. இப்போ பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரத்துல திருவோண நட்சத்திரத்துல அவதரித்தார். அவரோட அம்சம் வந்து பாஞ்சஜன்யா. அவரோட ஆச்சாரியன் வந்து சேனை முதலியார். அவர் முதல் திருவந்தாதி அருள் செய்தார். அடுத்து பூதத்தாழ்வார் ஐப்பசி மாசத்துல அவிட்ட நட்சத்திரத்துல மகாபலிபுரத்தை அவதரித்தார். அவரோட ஆச்சாரியனும் சேனை முதலியார் தான். அவரோட அம்சம் வந்து கௌமோதகி. பேயாழ்வார் அதே ஐப்பசி மாசத்துல சதய நட்சத்திரத்துல திருமயிலையான மயிலாப்பூர்ல அவதரித்தார். அவரோட ஆச்சாரியனும் சேனை முதலியார் தான். அவர் வந்து அவரோட அம்சம் வந்து நந்தகம். இந்த 3 ஆழ்வார்களுக்கு ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்கு. அந்த பேர் தான் வந்து அயோஜினர்கள் அப்படின்னு. ஒரு தாயோட கருவில இருந்து பிறக்கல. ஜென்ரலா நம்ம எல்லாருமே ஒரு தாயோட வயிற்றுல இருந்து பிறப்போம்னா, இந்த முதல் ஆழ்வார்கள் மட்டும் பெருமாள் அசைன்மெண்ட் படிதான் அந்த ஒரு புஷ்பத்துல அவதரித்தாங்க. ஒரு இடத்துல பிறந்தாங்க. அவங்க பெருமாள் பத்தியே எப்போதாலும் நினைச்சுட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் பெருமாள் 3 ஆழ்வார்களையும் ஒன்னா சேர்ந்து பாக்கிறதுக்கு ஒரு ஆழ்வார்ட்டையும் முதல் ஆழ்வார்கள்ட்ட ஒருவனா போய் கேட்டார், என்ன திருக்கோயிலூர் திவ்ய தேசத்துக்கு வாங்க, என்ன வந்து சந்திங்க அப்படின்னு சொன்னோன்னே 3 ஆழ்வார்களும் சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருந்தாங்க ராத்திரி. அப்போ திருக்கோயிலூர் திவ்ய தேசத்து பக்கத்துல போனோடனே அங்க சரியான மழை பெஞ்சுது. அப்புறம் கோயிலோட தரையும் போட்டு இருந்ததுனால பக்கத்துல இருக்கிற முகூர்த்த மகரிஷி ஆசிரமத்துல முதல்ல பொய்கை ஆழ்வார் போய் படுத்திருந்தாரு. அந்த ஆசிரமத்துல ரொம்ப குட்டியான இடம், அதனால ரொம்ப கம்மியான இடம் இருக்கு. அதனால ஒருத்தர் வந்து அங்க இருந்தா படுத்துக்கலாம், 2 பேர் இருந்தா அதுல உட்காந்துக்கலாம், 3 பேர் இருந்தா நின்னுக்கலாம். அப்போ வந்து அடுத்து பூதத்தாழ்வாரும் வந்தாரா, அதே ஆசிரமத்துல வந்து தங்கினார். அடியும் நான் வந்து லெமன் பொய்கை ஆழ்வாரும் ஓகே சொன்னதுனால அவரும் வந்தார். 2 பேருக்கு இடம் இல்லைனாலும் உட்கார்ந்து இருந்தாங்க. அடுத்து பேயாழ்வாரும் அதே ஆசிரமத்துல வந்து கேட்டார் 2 ஆழ்வார்ட்டையும். அவங்க 2 ஆழ்வாரும் ஓகே சொன்னதுனால 3 ஆழ்வார்களுக்கும் இடம் இல்லைனால நின்று இருந்தாங்க. அப்போ பெருமாள் பத்தியே பேசியிருந்தாங்க. அதான் முதல் முறை அவங்க 3 பேரும் சந்திச்சதே. அப்போ யாரும் வந்து பின்னாடி இடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த இடம் வேற ரொம்ப இருட்டா இருந்துச்சா, யார் இடிக்கிறான்னு தெரியல. யார் இடிக்கிறா, நம்ம பர்மிஷன் இல்லாம உள்ள வந்து இந்த விருத்த மகரிஷி ஆசிரமத்துல கூட இடமே இல்லையே, யார் வந்து நம்மள இடிக்கிறான்னு எல்லாமே பார்த்தாங்க. அப்போதான் பொய்கை ஆழ்வார் சொன்னார், நான் விளக்கு மாதிரி ஒரு பாசனம் ஓடுறேன், சோ அந்த விளக்கேத்தினா யார் வந்திருக்கான்னு நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசனம் விளக்கேற்றினார். அந்த பாசனம் தான் வையம் தகலிய வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் அடியன் அடிக்க சூட்டினேன் சொல்மாலை இடரடி நீங்குகவே என்று அப்படின்னு சொன்னார். அடுத்து அந்த வெளிச்சமும் பத்தலையா, அடுத்து பூதத்தாழ்வார் வந்து திரும்ப இன்னொரு விளக்கேற்றினார். அந்த விளக்கேற்ற ஒரு பாசனம் பாடினார். அந்த பாசனம் வந்து அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக இம்முருகி சின்னை இடத்தெரிய நம்முருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான். அந்த மாதிரி இப்போ வையம் தகலிய வார்க்கடலே நெய்யாக வந்து பொய்கை ஆழ்வார் அருளி செய்த முதல் திருவந்தாதியில ஃபர்ஸ்ட் பாசனம், அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக வந்து பூதத்தாழ்வார் அருளி செய்த 2ஆம் திருவந்தாதியில ஃபர்ஸ்ட் பாசனம். அடுத்து யாரு வந்திருக்கா அப்படின்னு முதல்ல பார்த்தது நம்ம பேயாழ்வார் தான். அவர் வந்து யார பார்த்தாரோ அவர் கண் மூலியமா அத வந்து ஒரு பாசத்துல பாடியிருக்கா. அந்த பாசனம் தான் இவர் அருளி செய்த 3ஆம் திருவந்தாதியில ஃபர்ஸ்ட் பாசனம்.
திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கமும் அணிநிறமும் கண்டேன் ஓ செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன் பாலின்று ம் அப்படின்னு மூன்று ஆழ்வார்களும் சொன்னார். அப்புறம் யாரு வந்தான்னு பார்த்தாங்க மூன்று ஆழ்வார்களும். பெருமாளே வந்து நம்மள பார்த்தார். மூன்று ஆழ்வார்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நம்ம பெருமாளை பார்க்க வந்தா பெருமாள் நம்மள பாக்குறாரு அப்படின்னு பெருமாளோடய ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. அப்போ பெருமாள் திடீர்னு மாயமா மறைஞ்சார். அப்போ எங்க போனார் பெருமாள்? அதனால நம்ம பெருமாள் ரொம்ப நேரமா நம்மள பார்க்க வந்தாரு. இப்போ நம்ம பெருமாளை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோவில் திவ்ய தேசத்துல உலக அந்த பெருமாளை பார்க்கறதுக்கு மூன்று ஆழ்வார்களும் போனாங்க. இப்போ இந்த பொய்கை ஆழ்வார், இப்போ இந்த மூன்று ஆழ்வார்களும் வந்து வாமர யுகத்துக்கும் கலியுகத்துக்கும் இருந்ததுனால யுகாசக்தி காலத்துல இருந்ததுனால முதல் ஆழ்வார்கள்னு நம்ம சொல்றோம். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருவிடிகேசன். ரொம்ப சந்தோஷம். அபராஜிதா கதை ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கதை நமஸ்தே. நான் இன்னைக்கு சொல்ல போற கதை பேரு ஒரு நாமத்துடைய சக்தி. அதுல சாரி ஒரு நிமிஷம். அதுல என்ன ஆகுதுன்னா, ஒரு ராஜா இருந்தார், சகுந்தன்னு. சின்ன ஒரு ராஜ்யத்தோட ராஜா இருந்தார். ஒரு நாள் அவ வந்து வேட்டையாடிட்டு திரும்பி வரபோது ஒரு ஆசிரமத்துல ரிஷி வசிஷ்டு, ரிஷி விஸ்வாமித்ரும், ரிஷி அத்ரி வந்து ஒரு யக்ஞம் பண்ணறது பார்த்தா. அப்புறம் அந்த ராஜாவோட சரீரத்து மேல நிறைய வேத்த கொட்டின்னு இருந்தது. அந்த மிருகத்தோட ரத்தம் எல்லாம் இருந்ததுனால அவன் வந்து அங்க உள்ள போல, வெளியில இருந்து வெறும் வசிஷ்ட முனி தெரிஞ்சுட்டு இருந்தனால அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டா. நாரத் முனி வந்து பாத்துட்டு இருந்தா அங்க இருந்து என்ன ஆறுதுன்னு. அவ வந்து நினைச்சா, சரி இப்போ ரொம்ப நேரமா பேர்லாம் சண்டை போடல, இன்னைக்கு இவளை சண்டை போட வைக்கலான்னு போய் ரிஷி அத்ரியோ விஸ்வாமித்ராக்கு சொன்னா, ரிஷிகள் நீங்களா பார்க்கலையா, அந்த சகுந்தன் வந்து உங்க 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணல, வெறும் சாரி வேணும்ட்டு அவன் வந்து இங்க வசிஷ்ட கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டா. ரிஷி அத்ரி வந்து சும்மா சிரிச்சா, அது எங்களுக்கெல்லாம் இன்சல்ட் பண்றதுக்கு பண்ணல, நான் வந்து ஆப்போசிட் அந்த பக்கமா உட்காந்துருந்ததுனால அவன் வந்து என்ன பார்க்கல, அதனால ஒன்னும் இப்படி மேட்டர் பண்ணல. அது என்ன ஆனாலும் விஸ்வாமித்ரா ஆனாலும் ரொம்ப அவளுக்கு இப்படி ஹர்ட் ஆச்சு. எப்படி எனக்கு இன்சல்ட் பண்ண முடியும், எனக்கு ஒரு தண்டம் எல்லாம் கொடுக்கணும். ஸோ நாரத் வந்து உடனே இப்படி இவனுக்கு நான் ரொம்ப பனிஷ் பண்ணணும், நீங்க வசிஷ்டோட கம்மி சக்திசாலி இல்ல, நீங்களும் ஸ்ரீராமும் லக்ஷ்மணனோட குரு தானே, நீங்க வந்து ராமர்கிட்ட சொல்லணும் அவனுக்கு பனிஷ் பண்ணுறதுக்கு. விஸ்வாமித்ர வந்து ராமர்கிட்ட போனா அவரோட சொன்னா, என் சிஷ்யன் சகுந்தன் எனக்கு இன்னைக்கு இன்சல்ட் பண்ணிருக்கா, எனக்கு இனி சாயங்காலம் முதல்ல என்ன சொல்லுவா, சன்செட்க்கு முன்னாடி அவனோட தலை என்னோட ஆமா மடியில வந்து வைக்கணும். ராமர் சொன்னா சரி நான் பண்றேன்னு இப்படி ப்ராமிஸ் கொடுத்தா. அதுக்கப்புறம் நாரத் வந்து சகுந்தன்ட்ட போய் சொன்னா, உங்களுக்கு தெரியுமா நீங்க என்ன பண்ணீங்கன்னு? ராமர் உங்களை கொன்ன வராங்க, உங்களோட தலைய விஸ்வாமித்ரோட மடியில வைக்க போறா, உங்க மிருத்யு இப்போ ஆகதான் போறது. சகுந்தனுக்கு ஒரே டென்ஷன், நான் என்ன பண்ணேன், நான் சும்மா இவ்வளோண்டு ராஜ்யத்தோட ராஜா தானே. அப்புறம் நாரத் சொன்னா, அதெல்லாம் நினைக்காதீங்கோ, இன்னைக்கு நீங்க எப்படி தப்பிக்கணும் அதுதான் நினைச்சுருங்கோ. ராமர் எப்பவுமே தன்னோட ப்ராமிஸ் வைக்கிறா. ராஜா சொல்றா, ஹே நாரத் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு தெரியாது நான் எப்படி இதெல்லாம் ட்ரபிள்ல நான் போயிட்டேன், ஆனா நீங்க தான் இப்படி இந்த நியூஸ் என் மட்டும் கொண்டு வந்தேன், அதனால நீங்க தான் எனக்கு இப்போ இதுக்காக ஒரு
உபாயம் முடிவு சொல்லணும். சொல்லணும். ஆமா, உபாயம் சொல்லணும். உபாயம் சொல்லணும். இதுதான் நாரதுக்கு வேண்டியிருந்தது. அவன் வந்து ஒரே இப்படி வைஸா ஒரு டோன் வச்சுண்டு, ஓ அஞ்சனாவை தேடு, ஹனுமானோட அம்மாவோ, அவளை கேளு உன்னோட ரக்ஷா பண்றதுக்கு. வெறும் யார்கிட்டேந்து ரக்ஷா பண்ணணும்னு அது சொல்லாத, அவ பாக்கி பாத்துப்பா. சகுந்தன் வந்து கிஷ்கிந்தா போனா, அங்க வந்து அஞ்சனா சிவ பூஜை பண்ணிட்டு இருந்தா. ராஜா போய் உடனே சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு, ஹே மாத்தே, அவ சொன்னா, எனக்கு உதவி செய், ஒரு ஆள் வந்து என்னோட அஹ், என்ன இது, என்னோட தலைய போய் விஸ்வாமித்ரோட மடியில வைக்க போறா. நீங்க ஹனுமானோட அம்மா, எனக்கு உங்க ஹெல்ப் இல்லாத நான் வந்து இன்னைக்கு சர்வைவ் பண்ண முடியாது. இது என்ன சொல்லுவா, உழைக்க முடியாது. வாழ்க்க முடியாது. ஒரே அஞ்சனாக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், இப்படி என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்புறம் நினைச்சா கொஞ்சம் உட்காந்து சாந்தியா, சரி ஒரு சின்ன ராஜ்யத்தோட ராஜா வந்திருந்தா, இப்படி ரக்ஷாக்காக கேக்குறான்னா ஒரு ஜாஸ்தி பெரிய டாஸ்க் இல்ல. அவ வந்து அவளுக்கு தெரியும் ஹனுமான் இதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அவ சகுந்தனுக்கு ப்ராமிஸ் பண்ணா, நான் ஹனுமானுக்கு சொல்லிடுவேன் என்னோட ரக்ஷா பண்றதுக்கு. அவ எனக்கு எப்பவுமே டிசோபே பண்ண மாட்டா. இப்போ நீ வந்து உன்னோட சிந்தாலாம் வச்சுட்டு அஹ் அஹ் நிதானமா ஆத்துக்கு போ. எனக்கு எனக்கு வச்சனம் கொடுங்கன்னு சகுந்தன் சொன்னா, சரி நான் வச்சனம் கொடுக்கறேன். நான் ஸ்ரீராமரோட பேர்ல ப்ராமிஸ் பண்றேன், ஹனுமான் உனக்கு உன்னோட ரக்ஷா பண்ணுவா. அஞ்சனா சொன்னா. அப்புறம் தன் சிவ பூஜாவை கண்டினியூ பண்ணா. அப்புறம் சகுந்தன் ரொம்ப இப்படி ரிலீவ் ஆயிட்டு வெயிட் பண்ணா. அதுக்கப்புறம் ஹனுமான் ஆத்துக்கு வந்த உடனே அஞ்சனா பூஜை ஃபினிஷ் பண்ணிட்டு ஹனுமானுக்கு சொன்னா, ஓ நீ சகுந்தனோட ரக்ஷா பண்ணு. ஹனுமான் சொன்னா, ஆமா நான் உன்னோட ரக்ஷா பண்ணுவேன். இப்போ எனக்கு சொல்லு, உனக்கு யாரு கொன்ன போறான்னு. ஸ்ரீராமர் தான் கொன்ன போறான்னு ராஜா சொன்னா. ஹனுமான் ஹனுமானோட இப்படி ஷாக் ஆயிட்டார். அதுக்கப்புறம் சகுந்தன் எல்லாம் சொன்னா, இப்படி ஆச்சு, அப்புறம் இப்படி ஆச்சு. அப்புறம் ஹனுமான் உட்காந்து மெடிடேட் பண்ண ஒரு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. அவ தன்னோட அந்தராத்மா ஏதோ அது மைண்ட் ஐன்னு என்ன இருக்கும் அது, இதுல இருந்து பார்த்தா இப்படி நாரத் வந்து எல்லாரையும் மேனிப்புலேட் பண்ணி எல்லாரோட காதுல இப்படி சும்மா ஃபேக் நியூஸ் சொல்லி சண்டை போட வச்சிருக்கான்னு கொஞ்சம் நினைச்சக்கு அப்புறம் ஹனுமான் சொன்னா, ஓ ராமரோட பேர் சொல்லிட்டே இரு, நான் அப்புறமா அவனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றப்போ. அப்புறம் இப்படி சொல்லிட்டு ஹனுமான் வந்து அயோத்தியா போனா. அயோத்தியால ராமரோட மஹல்ல போய் சொன்னா, ஆஹ் ராமருக்கு எப்படி இந்த நாரத் வந்து எல்லாரையும் சண்டை போட வச்சிருக்கான்னு. ஹனுமான் வந்து ஸ்ரீராமருக்கு சொன்னா, அந்த பாவம் அந்த ராஜா அவனை கொன்னாதீங்க. அப்புறம் ராமர் சொன்னா, எனக்கு தெரியும் இதெல்லாம் அன்ஃபேர்னா என்ன சொல்லுவா, அன்ஃபேர், நியாயம் இல்ல, அநியாயம். இது அநியாயம்னு. ஆனா என்னோட நான் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கேனால நான் இப்போ இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் என்ன ஆனாலும். ஆனா நான் எப்படி உங்களோட சண்டை போட முடியும்? நான் வந்து சகுந்தனோட ரக்ஷா பண்றதுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்னு ஹனுமான் சொல்றா. சரி அப்ப நீ ஓன் ப்ராமிஸ் வை, நான் 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 என்னோட ப்ராமிஸ் வைக்கிறேன். என்னோட ராஜ்யத்துல ஒத்துரு ப்ராமிஸ்லாம் இப்படி பிரேக் பண்ணக்கூடாது. சரி நீங்களும் எனக்கு ஒரு ப்ராமிஸ் தாங்க. உங்க
பேர் யாரு உங்க நாம ஜபம் யாரு பண்றாளோ அவளுக்கு வந்து ஃபினிஷ் பண்ற மட்டும் ஒருத்தரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டா, அப்புறம் கொன்னதுக்கு ட்ரைலாம் பண்ண மாட்டான்னு. ராமர் said சரி. அப்புறம் கொஞ்சமா தான் ஆப்ஷன் இருந்தது என்ன பண்றதுன்னு. ஹனுமான் அப்புறம் அங்கத் பத்தி நினைச்சா, ஸோ அங்கத் அயோத்தியால வந்து அப்புறம் ராமர்கிட்ட பேசினா, ஹனுமான் உங்களோட எல்லாத்தையோட பெரிய பக்தர். நீங்க வந்து அவனோட பக்தி பத்தி நினைங்க. அப்புறம் எப்படி உங்களுக்கு ராவணன் சாரி அந்த வார்ல எப்படி உங்களுக்கு அசிஸ்ட்லாம் பண்ண யுத்தத்துல அதெல்லாம் நினைங்கோ அப்படின்னு சொன்னான். அப்புறம் ஸ்ரீராமர் சொல்றா, நீ என்னெல்லாமோ சொல்றியோ அது எல்லாம் சரிதான் அங்க. ஆனா எனக்கு சகுந்தனுடைய தலை வந்து என்னோட குருவோட சரணம்ல வைக்கணும் இன்னைக்கு. நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். ஸோ வேற ஒன்றும் என்கிட்ட சொல்யூஷன் இல்லை. அஞ்சனா இதெல்லாம் பார்த்துட்டு நினைக்கிறா, நான் ஏன் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஸோ அவ வந்து தன்னோட ஹனுமானுக்கு சொல்றா, நீ இப்போ சீதா மாதாட்ட பேசு, அவ ஏதாவது உனக்கு சொல்லுவா. ஹனுமான் உடனே சீதா மாதாட்ட போனா. அப்புறம் அவளுக்கு சொன்னா, ராமர் ஒத்துருட்டையும் கேட்க மாட்டா. சீதா சொன்னா, சரி நான் உனக்கு ஒரு வரதான் கொடுக்கறேன். உன்ன மாதிரி ஒரு பக்தும் ப்ரிஷியஸா இல்ல. ஸோ எப்போ ராமரோட பாண்லாம் உன் மேல படும், அது பூவாயி உன் கால் மேல விழுந்துரும். ஸோ அதுக்கப்புறம் எல்லா இடத்துல இப்படி நியூஸ் வந்தது ராமரும் ஹனுமானோட ஒரு சண்டை ஆக போறதுன்னு. எல்லாரும் நாரதும் எல்லாரும் அங்க எங்க சண்டை நடக்க போறதோ அங்க வந்து நின்னுட்டா பாக்கிறதுக்கு. ஹனுமான் வந்து தன்னோட டெய்லுக்கு என்ன சொல்லுவா, ஹனுமான் தன்னோட வாளோட ஒரு எப்படி அத ஆசன். ஆமா இல்ல ஆசன் இல்ல, ஃபோர்ட் ஜேசாஸ் அப்படி அப்படி பண்ணிட்டா. அதுக்குள்ள சகுந்தனு உட்காந்துட்டா. அப்புறம் சண்டை ஆரம்பிச்சது. ராமர் வந்து பானம் பின்னாடி பானம் ஷூட் பண்ணிட்டே போனா. ஆனா அந்த பானோட ஹனுமான் மேல ஒன்னும் எஃபெக்டே ஆகல. ஸோ வந்து லக்ஷ்மணுக்கும் போயிட்டு சொல்ல சொன்னான். லக்ஷ்மணும் திரும்பி வந்து சொன்னா, இந்த யுத்தம் வந்து ஃபால்த்துவா இருக்கும், ஒன்னும் ஆகாது இதால. நீங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க, உங்க பேரு யார் சொல்றாளோ அவளோட ரக்ஷாதான் ஆகும். உங்க பானு எனக்கு ஒண்ணும் பண்ணாது. சகுந்தன் உங்க பேரு சொல்லிட்டு இருக்கா, அதனால ஒரு பானும் அவன்கிட்ட போக மாட்டேங்கிறது. அதுக்கு மேல நான் கேட்டேன், சீதா மாதா வந்து ஹனுமானுக்கு ஒரு வரதான் கொடுத்திருக்கா, உங்க பான் அவன்கிட்ட போன உடனே அது பூவா கீழே விழுந்துரும். சோ அதனாலதான் ஹனுமானோட கால் கீழே ஒரு பெரிய பூவோட இப்படி மலை இருக்கு. ஹனுமானும் உங்க பேர் தான் சொல்லிட்டு இருக்கா. உங்க பக்தரோட யாரு சண்டை போட முடியும்? அப்போதான் நாரத் வந்தா, நான் தான் இந்த சண்டையே போட வச்சது. நான் தான் பார்க்கணும், எனக்கு பார்க்கணும்னு இருந்தது உங்க நாமத்தோட சக்தி எவ்வளவு இருந்ததுன்னு. அபி இப்போ வந்து அந்த பாயிண்ட் ஒரு வாட்டி நான் வச்சாச்சுன்னா சகுந்தனை நீங்க மன்னிச்சிடுங்க. அப்புறம் விஸ்வாமித்ர ரிஷியும் வந்திருந்தா, நான் ஒரு சாது, நான் என்னோட கோவத்து மேல கண்ட்ரோல் பண்ணணும். அத்ரியோ வசிஷ்ட மாதிரி இது என்னுடைய மிஸ்டேக், என்ன சொல்ல, என்னுடைய தப்பு. இந்த யுத்தத்தை முடிச்சிடுங்க, இப்ப பண்ணாதேங்கோ. சரி, அப்படி அதாவது
லாங்குவேஜ், பாஷை எவ்வளவு முக்கியம் பாரு. எக்ஸ்பிரஷனுக்கு, எமோஷனுக்கு, ஒரு கதை சொல்லும்போது வரக்கூடிய எமோஷன் எல்லாம் பாரு லாங்குவேஜில் மாற்றின்றது. அதனால பேசுகிற மொழிகள் நம்ம நிறைய நிறைய மொழிகள் தெரிஞ்சால் தப்பே கிடையாது. பேசணும், அதில் பழக்கமாகணும். ஒரு நல்ல அழகான கதை வந்து இந்த மொழிங்கிற விஷயத்தில் மாற்றின்றது. ஏன்னா நீலாம் வடக்கில் வாழ்ந்த, நானும் பிறந்து வளர்ந்து படித்ததெல்லாம் அங்கே. அதனால தமிழ் அவ்வளவு சரளமாக இல்லைன்னு சொல்லலாம், தப்பில்லை. ஆனால் முயற்சி பண்ணி அதை வீட்டில் தமிழ் தான் பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தமிழை வந்து நம்ம நல்ல ஒரு ஃப்ளூயண்ட்டாக நம்மளால் பேச முடியணும். இங்கிலீஷ் வார்த்தை கலந்தா தப்பில்லை, ஹிந்தி வார்த்தை கலந்தா தப்பில்லை. ஆனால் ஃப்ளூயண்ட்டாக பேசும், பழக்கணும், பழக்கமானோம். ஏன்னா திடீர்னு ஒரு நாள் இதெல்லாம் வராது, பழக்கமாகத்தான் வரும். கதை மீனாட்சி அப்படின்னு ஒரு பேர் வந்திருக்கே, யார் அது? கொச்சி மீனாட்சி இல்லை, இன்னைக்கு பெரியவங்களுக்கெல்லாம் இடம் இல்லை இன்னைக்கு. யார் மீனாட்சி இல்லையா? யாரோ ஒரு குட்டி பையன் வருது மாமா, குட்டி குட்டி சொல்லு. பையன் வரான். சொல்லு, யார் அது? புல்லாங்குழ பாட்டு படிக்கலாமா? இப்போ வேண்டாமா, நான் சொல்றேன். மீனாட்சி இல்லையா? சரி, அடுத்தது தெய்வத்தின் இது நாதோபாசனை முடிந்தது இல்லையா? கீதை. நம்முடைய 5 வயசு குழந்தை, அவன் அங்கே அமெரிக்காவில் இருக்கிறான், பரீட்சித். அவன் கீதையுடைய 4-5 ஸ்லோகங்கள் சொல்லுவான். ஆம், பரீட்சித். நமஸ்காரம் தாத்தா. சொல்லுமா. நமஸ்காரம். मय्यावेशमनो ये मां नित्ययुक्ता उपासते श्रद्धया परयोपेतास्ते मे लुप्ततमा मताः। சரி, ये त्वक्षरमनिर्देश्यम् अव्यक्तं पर्युपासते सर्वत्र भक्तगमचिन्त्यं च कूटस्थमचलं त्रिवम्। பியூட்டிஃபுல். सन्नियं येन्द्रियग्रामं सर्वत्र समबुद्धयः ते प्राप्नुवन्ति मामेव सर्वभूतहिते रताः। ஹரியோ. சரி, பாட்டி சொல்லி கொடுத்துருக்கா. அந்த பாட்டி பிரேமான நம்மளுடைய கீதை கிளாஸ்க்கெல்லாம் வருவாள். சின்ன வயசுல நம்ம இந்த மாதிரி சம்ஸ்காரங்கள் கொடுக்குற ஒரு பழக்கம். அந்த குழந்தை பரீட்சித் அமெரிக்காவில் இருக்கிறான். சரி, வேற கீதைக்கு வேற யார் பேர் இருக்கு? நீ சொல்ல போறியா? அத்வைத். அத்வைத் யாரு? கீதைக்கு பேர் வந்திருக்கு. சொல்லு. நான் சொல்ல போறேன் இப்போ. சொல்லு. Namaskaram. Shloka number 5. Shloka number 8 and 9. Sorry, chapter number 5, shloka number 8 and 9. Naiva kinchit karomiti yukto manyeta tatvavita pashyan shrinvan sprishan jigran अश्नन् गच्छन् स्वपं श्वसन् प्रलपन् विसृजन् गृह्णन् उन्मिषन् निमिषन्नपि इन्द्रियाणीन्द्रियार्थेषु वर्तन्त इति धारयन्। जय श्री कृष्णा. जय श्री कृष्णा. ரொம்ப சந்தோஷம் அத்வைத். இது கீதையிலேயே ரொம்ப கஷ்டமான சில ஸ்லோகங்கள், ரொம்ப உச்சரிப்புக்கு கிளிஷ்டமானது. அதுல ஒண்ணு இந்த 2 ஸ்லோகம். சரி, சொல்லு தர்ஷன். श्रीमद् भगवद गीता। ओम श्री परमात्मने नमः। अथ पंचदशोऽध्यायः पुरुषोत्तम योगः। श्री भगवान् उवाच ऊर्ध्वमूलमधः शाखम् अश्वत्थं प्राहुरव्ययम्
छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अधश्चोदं प्रसुतास्तस्य शाखाः गुणप्रवृद्धा विषयप्रबाला अधश्च मूलान्यनुसन्ततानि कर्मानुबन्धीनि मनश्च लोके नरूपमस्य हततोपलभ्यते नान्तो न चादिर्न च सम्प्रदिष्टा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वाम् ततः पदं तत्परिमार्गितव्यं यस्मिन् गता न निवदन्ति भूयः तमेव चान्त्यं पुरुषं प्रपद्ये यतः प्रवृत्तिः प्रसुतः पुराणी निर्मानुमोहाजितसङ्गदोष अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञै गच्छत्यमूढाः पदमव्ययं तद् न तद्भासयते सूर्यः न शशाङ्को न पावकः यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम ममैवांसो जीवलोके जीवभूतः सनातनः मनश्षष्ठीन्द्रियाणि प्रकृतिस्थानि कस्यति शरीरं यदवाप्नोति यच्चाप्युक्रात्मतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयास् श्रोत्रं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणमेव च अधश्चायमनुश्चायं विषयानुपसेवते उक्रामन्तं स्थितं वापि भुञ्जानं वा गुणान्विता विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः சரி, இன்னும் யாரு கீதை ரிஷிகேஷ் இருக்கியா? நாம ஜபம் ஆண்டாள் பிரியதர்ஷினி நாம ஜபம். அதே நேரத்தில் நைவேத்தியம் பண்ணிடு பிரீத்தி. நான் 2 பேரையும் ஹைலைட் பண்ணுறேன். நாம ஜபம், ஆண்டாள், பிரீத்தி, நைவேத்தியம். அது இன்னொரு பிரீத்தி. ஆண்டாள் எங்க? நீ ஆரம்பிச்சா வந்துடும். வா. हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे हरे हरे
कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे சந்தோஷம் ஆண்டாள். நீ போதி அருமருந்து ஆவலறியாய் காணகமெல்லாம் விரிந்து உன் கரிய திருமேனி வாழ பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிரானே வா. सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कच्चित् दुःखभाग् भवेत् ओम शांति शांति शांतिः हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम. இன்னைக்கு வர்ஷினியோடைய நாள் பாருங்க. நான் உங்களுக்கு நல்ல இதெல்லாம் பணத்தால மதிக்க முடியாது. இந்த மாதிரி திறமைகள இந்த மாதிரி ஒரு பக்தி இயற்கையாவே வந்திருக்கு. அது பணத்தால வேல்யூ பண்ண முடியாது. இருந்தா கூட நான் ஒரு சின்ன அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். நேற்று எங்கேயும் வெளியிலேயே போக முடியல. இந்த இப்போ நான் எனக்கு ஒரு கீதையில வரக்கூடிய ஒரு அம்மா எனக்கு ஒரு துளசி கொடுத்தாங்க. நம்ம பாருங்க எப்படி கிருஷ்ணன் நமக்காகவே வேலை செய்யறான். துளசி மாடம் ஒன்று கொடுத்தா நான் அதை குழந்தை கொடுத்துட்டு அமிர்த கலசம் கீதையும் ஒரு காஃபியும் ஒரு பழங்களும் கொடுக்குறேன். மற்றபடி இதுக்கு வேல்யூ பண்ண முடியாது. நல்ல வெள்ளி கொலுசு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்லாம் தோணுச்சு. பணத்தால வேல்யூ பண்ண முடியாதுங்கிறது உண்மை. இருந்தால் கூட கொடுக்கணும். இது ஒரு மனசுல இந்த விஷயத்துல ஒரு என்கரேஜ்மெண்ட், மனசுல ஒரு ஊக்கம் வரும். அதனால நான் கொடுக்குறேன். நம்ம இதோட இன்னைக்கு முடிச்சுக்கலாம். நாளைக்கு சந்திக்கலாம். வெரி குட். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. जय श्री कृष्णा. जय श्री कृष्णा. வெரி பியூட்டிஃபுல். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. சரி, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம். தேங்க்யூ வெரி மச். சூப்பர் ப்ரோக்ராம். நைஸ். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. படிக்கலாமா? நீ தேவார சமயத்துல வரலையே, லேட் ஆயிட்டியே. நேற்று பேர் கொடுக்க சொன்னேன், நீ பேர் கொடுக்கல. நேரம்